டஸ்கோட ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. அதை தொட்டு பார்த்துட்டு ஜின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான். உன் பேரு ஜிமா அப்படின்னு பேர் வைக்க ஊவோ பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம அண்ணன் மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான ஷேடோ சமன் பண்ணிட்டாரே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் மேல இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். ஆனா இடிஞ்சு விழுந்து வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல ஆமா சரி எல்லாம் வெளியே போலாம் வாங்கன்னு போக அப்படி வெளியே எல்லாம் பிரஸ் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. போட்டோ எடுத்து ரெடியா இருக்க டஸ்க் அப்படி பெருசாகி ஏதோ மூட்டை எழுதிட்டு வர மாதிரி அந்த பாம்பை எழுதிட்டு வருவான். எல்லாரும் போட்டோ எடுத்துருக்க டஸ்க்கு வெக்கமாயிரும். பல்ல கட்டிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஜிம்மு அவங்க 3 பேர் அப்படியே வெளியே வர சாகுல ஏதோ பேரஞ்ச மாதிரி நின்று இருப்பான். நம்ம ஜிம்மு ஊமும் பேசிட்டு இருப்பாங்க. உள்ள போனப்ப கம்மியா தானே இருந்தாங்க, என்ன வெளியே வரும்போது இவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க இவன் சாவுல அப்படியே அதே மாதிரி தான் நின்று இருப்பான் பேர் மாதிரி. அப்படியே அடுத்த சில சேர்மன் கோட்டை ரிப்போர்ட் பண்றதுக்கு சீஃப் சாவுல போய் நிப்பான். சேர்மன் ஓகே பாரு என்ன பாத்தீங்களா அப்படின்னு கேட்க சார் அது வெறும் ரைடு இல்ல சார், அது ஒரு பக்க படுகொலை, அவன் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருந்தான் சார் அப்படின்னு சொல்ல சேர்மன் கோவோ புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா உனக்கு இப்போ ரெஸ்ட் தேவைப்படுது போய் ரெஸ்ட் எடு. ஆமா சார் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அவன் போயிருவான். இங்க சேர்மன் கோவோ அப்படி தனியா பார்த்து பேசிட்டு இருப்பாரு. டஞ்சன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, மோனாகிஸ்ட் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. ஒரே ஒருத்தன் இந்த டஞ்சன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கொரியா வேற லெவல்ல போகுது. என் கண்ணு எப்படி போய் சொல்லும் அவன் நான் முதல்ல பார்த்தப்பயே தெரிஞ்சு அவன் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சேர்மன் கோவோ மனசுல சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஜப்பான் டோக்கியோல காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய கேட் ஓபன் ஆயிருக்கு. என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு எல்லா மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு பெருசுனா புர்ஜ் கலிஃபா விட 2 மடங்கு பெருசா இருக்கும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. அதோட பிரம்மாண்டமான உருவத்தை காட்டுறாங்க. அப்படி இந்த பக்கம் ஜப்பான் அசோசியேஷன் பில்டிங் காட்டுறாங்க. அங்க 3 பேர் வேற வேற கிளேஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் போட்டரிஜி கிட்ட எல்லாம் சோலி முடிஞ்சு இனிமே நம்ம தான் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து பெரிய ஆளா வரணும்னு பேசிட்டு இருக்க. அங்க ஜீசஸ்ல இருந்து தப்பிச்ச போலச்சன மிச்ச பேர் இருப்பாங்க. அவங்க 4 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்துட்டானுங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போவாங்க. அவங்களோ போட்டரிஜில இருந்தா இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க இப்போ எப்படி பேசுறாங்க பாருங்க முடிச்சிட்டு அப்படியே மீட்டிங் போவாங்க. மீட்டிங் எல்லாம் பேசிட்டு அந்த பாஸ் பேசுவான் பாருங்க. டேய் என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா, அங்க இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரா கேட் ஓபன் ஆயிருக்கு, இங்க நான் ஹேரையா புடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் இல்ல சார், இன்வெஸ்ட் பண்றது இல்ல சார் அப்படின்னு கோட்டரிஜி பாஸ் சொல்ல அங்க இருக்க ஒரு வயசானாலோ அதான் நீங்க புடுங்கினதெல்லாம் அந்த ஜீஜாஸ்லாலே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தன் சார் நம்ம ஹெல்ப்புக்கு ஏன் தாமஸ் ஆண்டரை கூப்பிட கூடாது, ஏய் என்ன விளையாடுறியா நம்ம நாடே வித்தா கூட அவனுக்கு காசு கொடுக்க முடியாது, அவ்வளவு காசு கேட்பான் அப்படின்னு சொல்ல சரி இன்னொருத்தனும் வேற வழி இல்ல யூரி தான் கூப்பிடணும், அவன் எஸ்ஐ விட பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு வச்சிட்டே இருக்காரு. அந்த காதனா டெம்பிள் கோயில் எப்ப திறக்கும் நான் போறேன் ஆவலா இருக்கு எனக்கு அப்படி யோசிச்சுட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது சாகே இருப்பா. சாகே நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓட நம்ம ஹீரோ டக்கு முன்னாடி போயிட்டு எங்க ஓடுற ஏன் ஓடுறேன் கேட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க, என் கனவுல எஸ்ஐ ஹீரோ வந்தாரு, அவர் உங்க பவரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஏன் பவரை பத்தியா சரி வாங்க ஆபீஸ்ல போய் பேசணும். ஆபீஸ்ல போய் பேசுவாங்க. அப்போ சொல்லுவா அவர் என் கனவு வந்து அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா என் மனசு அவர் சர்வ் பண்ணு என் மனசு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த பவருக்கு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், அவரோட ஒரிஜினல் ஆர்மி அவரோட ஒரிஜினல் ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஏதோ டஞ்சன்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி இங்க வந்துருவாங்க. இந்த டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருப்பாரு இந்த பவர் எங்க இருந்து வருது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் இனிமே குடும்பத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷேடோ பவர் இன்னும் கொஞ்சம் கூட ஆயிருக்கும். எப்படின்னா அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவர் ஷேடோ கண் மூலமா இரு பாப்பாரு. அப்படி கண்ணை மூடி பார்க்க நம்ம வெறும் டிவி பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க அம்மா பாப்பாரு. அப்படியே அந்த எஸ்ராங்கி அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி கடைசியா பார்த்தா சாகை குளிச்சிட்டு இருக்க பார்த்துட்டு ஐயோ அப்படி முடிச்சிருவாரு. ஐயோ நான் அதை பார்த்துக்க கூடாதுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் அந்த டஞ்சன் கேட்ட விட்டு வெளியே போயிருவாங்க. அந்த ஜப்பான் எஸ்ரா கண்ட்ரி எல்லாம் போய் அந்த யூரி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. எங்க நாட்டுல எஸ்ரா கண்ட்ரி ரொம்ப கம்மியா இருக்காங்க, அந்த டஞ்சன் பிரேக் ஆயிடக்கூடாது, நீங்க அங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றணும், நீங்க வந்து அந்த பிளாக் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றிடுவோம், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவனும் கிறுக்கு பைய போல கிறுக்க மாதிரி பேசுவான். அவனை இதெல்லாம் கேட்டுட்டு அட பாவத்தை ரொம்ப பாவமா இருக்கிற அவங்க எல்லாம் பார்த்தா நம்ம தான் நீ என்ன செய்ய ஒரு 3.6 பில்லியன் அதாவது டெய்லி ஒரு 10 மில்லியன் கொடு நான் வரேன் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவான். என்ன விளையாடியா உனக்கு டெய்லி 10 மில்லியன் கொடுக்கணுமா அவனுக்கு டென்ஷன் ஆக ஏ நீ என்னதான் பேசினாலும் நான் அவளை கொடுத்தா தான் வருவேன்.